ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் அண்ட் டெக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம அரேபியன்ஸோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து மஜ்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. அரேபியன்ஸோட எல்லா விசேஷங்களையும் இந்த மஜ்பூஸ் கண்டிப்பாக இருக்கும். இதோட டேஸ்ட் பிரியாணியில் இன்னும் 2 மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு வேறு லெவல் ஆஃப் டேஸ்ட்னு சொல்லலாம். இதை பிரியாணி பிடிக்காதவங்க எப்படி இருக்க மாட்டாங்களோ அது மாதிரி தான் இந்த மஜ்பூஸ் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இதை எப்படி பண்ண போகிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். கூடவே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். மஜ்பூஸ் பண்ணுறதுக்கு 1.5 kg சிக்கன், 4 ட்ரை லெமன், 3 பெரிய சைஸ் தக்காளி, 3 பெரிய சைஸ் வெங்காயம், 7லேருந்து 8 வரை பச்சை மிளகாய், 1.5 kg பாஸ்மதி ரைஸ், ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் அண்ட் நட்ஸ், மஜ்பூஸ் மசாலா, டொமேட்டோ பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, மல்லிக்கீரை. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் வந்து நான் மஜ்பூஸ்க்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா போட போகிறேன். மஜ்பூஸ்க்கு வந்து தனி மசாலா தாங்க, நார்மல் மசாலா கிடையாது. இது வந்து தனியாக தான் ரெடி பண்ணணும். இதில் நான் இப்போ வந்து 1/2 ஸ்பூன் போட போகிறேன். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். எல்லோரும் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். கூடவே பாதி எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனோட சாஃப்ட்னஸ்க்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த லெமனும் கர்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் செட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று செட் ஆகணும். அப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் இதில் ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஊறணும். கேஸ் ஆன் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு குக்கர் தான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் 2வது ஆட் பண்ணோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வசங்கி வர நேரத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்து வரணும். இந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 8லேருந்து 9 வரை எடுத்திருக்கேன், சின்ன சைஸ்னால. இப்போ வந்து ட்ரை லெமன், இதுதான் மஜ்பூஸோட செகண்ட் ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. 2வது டேஸ்ட் கொடுக்குற மெயின் ஐட்டம் இந்த ட்ரை லெமன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல கலர் வர வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கிண்டிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும் தான் நமக்கு. இப்போ வந்து நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே நான் எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ ஜூஸ், தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தக்காளி ஜூஸ் வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தான் எக்ஸஸாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ புதினா போட போகிறேன். ஒரு பவுல், கரெக்டாக ஒரு பவுல் புதினா எடுத்துருக்கேன். ஒரு பவுல் மல்லிக்கீரை. இப்போ நான் காட்டுற அளவு எல்லாமே உங்களுக்கு வந்து 1.5 kg ரைஸ்க்கு 1.5 kg சிக்கன். இப்போ
இப்போ நான் வந்து கலருக்காக சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாகவே மஜ்பூஸ் மசாலா தான் போடுவோம். நான் ஜஸ்ட் ஒரு கலருக்காக மசாலா போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், இப்போ நான் சிக்கன் போட போகிறேன். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா 15 நிமிஷம், அந்த சிக்கனை இப்போ நான் போட போகிறேன். இந்த சிக்கன் ஆல்ரெடி மசாலா இருக்குது, அது கூட இன்னும் இந்த கிரேவியில் நல்லா குக் ஆகி வரும். லாஸ்ட்டு இதில் கொஞ்சம் பீசஸ் தனியாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம், நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ தான் நம்ம வந்து மஜ்பூஸ் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் தான் மஜ்பூஸ் மசாலா ஆட் பண்ணணும். ஓகே, நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் போடுறது வந்து 1.5 kg ரைஸ்க்கு, ஸோ அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மஜ்பூஸ் மசாலா ஆட் பண்ணுறேன். அதிகமாக போடக்கூடாது மசாலா, அதிகமாக போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். இப்போ இதில் கொஞ்சம் வெந்து வரட்டும், ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டைமில் வந்து நான் வந்து வெந்தயக்கீரை, மெய்த்திக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதை போடுறேன் டேஸ்ட் கூடுதலாக இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல ஸ்மெல் வருது, சூப்பராக வந்திருக்கு. கிரேவி நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் அது மாதிரி நல்ல குக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் பீஸ் சிக்கனை தனியாக எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக, பொரிக்கிறதுக்காக எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். அது இதுக்குன்னா ஃபைனலாக மஜ்பூஸ்க்கு மேலே வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து லெக் பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6 லெக் பீஸ் நான் போட்டிருந்தேன், அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது மிச்சம் இருக்கிற இந்த கிரேவியில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ரைஸை நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி வந்து உங்கள் அரிசி பாக்கெட்டில் எழுதியிருக்கோம், அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. எத்தனை கப் எடுத்து நான் வந்து 1.5 kg ரைஸ்க்கு வந்து ஒரு 10 கப் தண்ணி, 10 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் ரைஸ் பாக்கெட்டில் என்ன எழுதியிருக்கோ அது மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ரைஸ் வந்து என்னோடய ரைஸ் பாக்கெட்டில் நான் 1/2 hour அது ஊற வைக்கணும்னு எழுதியிருந்தது, நான் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம், நல்லா கொதிச்சு வந்திருக்கு, தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். இந்த ட்ரை லெமன் வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க, ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும் இந்த டேஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த ட்ரை லெமன் அரிசி போட போகிறேன். ட்ரை லெமன் வந்து மஜ்பூஸ்க்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ட்ரை லெமன் இருந்தால் தான் இந்த மஜ்பூஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் வந்து 4 எண்ணம் போட்டிருக்கேன், அது உங்களோட ஆப்ஷனல். 1.5 kgக்கு 4 போட்டிருக்கேன், எங்களுக்கு கூடுதலாகவே பிடிக்குங்கிறதுக்காக 4 எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 kg ரைஸுக்குனா ஜஸ்ட்டு 2 ட்ரை லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடிக்கலாம். குக்கர் மூடிட்டு நான் ஒரு 2 விசில் போடுறேன். 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி தனியாகவே இருக்கட்டும், நம்ம அந்த கேப்பில் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். வெயிட் போட போகிறேன். 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு 2 விசில் வந்துடுச்சுது. இப்போ நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த கேப்பில் நான் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் போதும், ஏன்னா அது ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு சிக்கன். அதனால் ஒரு 5 நிமிஷமே இதுக்கு தாராளம் போதும். 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஃப்ரை ஆன சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறேன். இது இந்த மஜ்பூஸ்க்கு மேலே வைக்கிறதுக்காக. லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்ரீலங்கனோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான மட்டன் சக்கோலி பற்றி போட்டிருந்தேன். அவங்க என்ன மெத்தடில் பண்ணுவாங்களோ அதே சேம் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், நல்ல ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்திருக்கு, ரைஸும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன், எக்ஸஸ் சிக்கன், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ வந்து நான் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு ஃபாயில் பேப்பரில் கொஞ்சம் சார்கோல், அதாவது கறித்துண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நெய் அல்லனா எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஊற்றிக்கலாம். அது நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நெய் எண்ணெய் எது ஊற்றினாலுமே நல்ல ஒரு புகை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி உடனே வெயிட் போட்டு வச்சிடணும். இப்போ நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். எங்களுக்கு வந்து நெய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நெய் ஊற்றிக்க பாருங்கள். இவ்வளோ நல்ல புகை வருது பாருங்கள். நீங்கள் வந்து உடனே சடனாக க்ளோஸ் பண்ணிடணும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டும் போட்டுடணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதிலே ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ வாங்க நாங்கள் எங்கள் லஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்க மஜ்ஜி பூஸை உங்களுக்கு காட்டுறேன்.